நெப்போலியனை பத்தி ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா அவர் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னா, அவரை பத்தி எடுத்த படங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்து இருந்திருக்காரு. ரெண்டாவது, அவரை பத்தி எழுதிருப்பாங்க இல்லையா புக்கு, அது எல்லாத்தையுமே படிச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 100 புக்குக்கு மேலேயுமே படிச்சிருந்திருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிற ஃபெலிக்ஸ் மார்கம் அப்படின்றவரை இந்த மூவிக்காக ஒர்க் பண்ண வச்சிருந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து உட்காந்து நெப்போலியன் ஹிஸ்டரியில என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில ரெக்கார்ட் இருக்கும் எல்லாத்தையுமே எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அவருக்கு கீழே கிராஜுவேட்டான 20 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இந்த மூவிக்காக ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. இந்த ஃபெலிக்ஸ் மார்க்கம் அப்படின்றவர் நெப்போலியனை பத்தி ஒரு புக்கே எழுதினவர். அந்த புக்குக்கான அந்த காப்பிரைட் விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே ஸ்டான்லி குப்ரிக்கா வாங்கிட்டாரு. அந்த ப்ரொஃபசர் பிளஸ் 20 கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டுக்கு கீழேயுமே நெப்போலியன் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கவுண்ட் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 இன்சிடென்ட்ஸ்க்கு மேல கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. நெப்போலியனை இன்ச் பை இன்ச்சா அளந்து எல்லா விஷயத்தையுமே கத்துட்டு இருந்திருக்காரு. அவர் எப்படி கொஸ்டின் கேட்பாரு, அவர் எப்படி சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, அவரோட லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட வார் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கத்துட்டு இருந்திருக்காரு. சொல்ல போனா இப்படி இவர் கத்துக்கிட்டே இருந்தவர் கடைசியா ஒரு காலகட்டத்துல நெப்போலியன் எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. சாப்பிடுறதுல என்ன டிஃபரன்ஸ், ஒண்ணு ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க இல்ல கையில சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நெப்போலியன் எப்படி சாப்பிடுவாருன்னா, ஒரு வாய் மீல், அதுக்கப்புறமா டெசர்ட். இந்த டெசர்ட்ன்றது ஸ்வீட் அதாவது ஒண்ணு சாப்பிடுவாங்க, அந்த டெசர்ட் சாப்பிடுவாராம். இன்னொரு வாய் சாப்பாடு, இன்னொரு வாய் டெசர்ட். இப்படிதான் நெப்போலியன் சாப்பிடுவாராம். அதே மாதிரிதான் ஸ்டான்லி குப்ரிக்கும் ஷூட்டிங்ல கூட சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டான்லி குப்ரிக் பெரிய பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பேரி லண்டன் அப்படின்ற படத்துக்கு முன்னாடி ஒரு செட்டு போடணும். அந்த செட்டுக்கு மட்டுமே 500க்கும் மேல லொகேஷன்ஸ் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரே ஒரு செட் போட்டு இருந்திருக்காரு. இதையுமே எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸ்டான்லி குப்ரிக் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ரூம்ல இருந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பேரி லண்டன் மூவிக்கு அவ்வளவு அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைப்பெல்லாம் போட்டு நெப்போலியன் மூவிக்கு எவ்வளவு லொகேஷன்ஸ் போட்டோ எடுத்தாருன்னா 15,000 லொகேஷன்ஸ் போட்டோ எடுத்து இருந்திருக்காரு. இந்த படத்துல புதுசா என்னென்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அந்த வார் சீன் எல்லாத்தையுமே எக்ஸாக்டா கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த வார்ல வந்துட்டு 50,000 பேர் இருப்பாங்களாம் நெப்போலியனோட வார்ல. சோ 50,000 பேரையுமே உண்மையாவே அந்த செட்ல வர வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எம்ஜிஎம் ஸ்டுடியோ. எம்ஜிஎம் ஸ்டுடியோட ஹெட் கிட்ட இந்த 50,000 பேரையுமே நான் வச்சுதான் இந்த வார் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு சம்மதிக்கவும் வச்சிருந்திருக்காரு. இவரோட தி பாத் ஆஃப் க்ளோரி அப்படின்ற படத்துல உண்மையாவே 800 சோல்ஜர்ஸ் வச்சுதான் ஒரு சீன் எடுத்திருப்பாரு. அந்த 800 சோல்ஜர்ஸ்மே மிலிட்டரியில வந்து ட்ரெயின் ஆன ஒரு சோல்ஜர்ஸ். சோ இவர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த 50,000 பேருக்குமே உண்மையான சோல்ஜர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. எம்ஜிஎம் ஸ்டுடியோ கிட்ட எப்படியோ பெர்மிஷன் வாங்கினவரு இப்ப சோல்ஜர்ஸ கொண்டு வரணும் இல்லையா, எந்த நாடு 50,000 சோல்ஜர்ஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டான்லி குப்ரிக் பல நாள் போராடி ரொமேனியன் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ வாங்கினாரு.